சென்னையில் மாநகர பேருந்துகளை முழுமையாக பரிசோதித்த பின்னர் இயக்க அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லலாம். லாவண்யா, குறிப்பாக நேற்று சென்னை மாநகர பேருந்தில் ஏற்பட்ட அந்த விபத்து என்பது தற்போது சென்னை மாநகர பேருந்தில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஓடும் பேருந்தில் திடீரென்று அமைந்தகரை பகுதியில பேருந்தில் திடீரென்று பள்ளம், அந்த பலகை உடைந்து பெண் தவறி விழுந்தார். இந்த நிலையில் சென்னையில் இயங்கக்கூடிய 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகளுடைய பல்வேறு அந்த கட்டுமான, அந்த பாடி கட்டுறதுன்னு சொல்லக்கூடிய அந்த தரத்தை முழுமையாக ஆய்வு செய்த பிறகு பேருந்தை இயக்க வேண்டும் என்று போக்குவரத்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் தினசரி 3000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதில் டீலக்ஸ், சாதாரண பேருந்து உள்ளிட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் சாதாரண பேருந்துகள் மிகுந்த பழமையான பேருந்துகளாக தற்போது வரைக்கும் இருக்கிறது. குறிப்பாக 14 15 வருடங்கள் பழமையான பேருந்து என்பதனால பல பேருந்துகள்ல பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலையில் பேருந்து பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பாக பயணிக்கக்கூடிய வகையில பேருந்தினுடைய தரம் இருக்கிறதா என்று ஆய்வு செய்த பிறகு பேருந்து இயக்க வேண்டும் என்றும், ஒருவேளை மிகுந்த மோசமான நிலையில பேருந்துகள் எதுவும் இருந்தால் அதை இயக்காமல் அதனுடைய பிரச்சனைகளை சரி செய்த பிறகு, ரிப்பேர் பார்த்த பிறகு அதை இயக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவு கொடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.